20 வயசு இருக்கும். அப்ப என்ன பண்ணாங்க, அந்த வாட்டர் ஹீட்டர் கம்பெனி அந்த போல்டு நெட்லாம் நல்லா டைட் பண்ணி அந்த ஹீட்டர் வந்து வெளியே அனுப்புவாங்க. எனக்கு சொன்ன சூப்பர்வைசர் வந்து நல்லா டைட் பண்ணி தம்பி, நான் லூசா டைட் பண்ணிட்டா அங்க போய் லீக் ஆயிடணும். நானும் என்ன பண்ண பல்ல கடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணிட்டேன். அப்புறம் சர்வீஸுக்கு கொண்டு போன இடத்துல பார்த்தீங்கன்னா திறக்கவே முடியல. அப்புறம் கொண்டாந்து போட்டாங்க. போட்டு யார் இதை டைட் பண்ணதுன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் தான் போனேன். உடனே நீயே கேட்டுனாங்க, நான் கேட்டுட்டேன். உடனே அப்புறம் சொன்னார், உனக்கு வயசு 20 வயசு தான் ஆகுது, சர்வீஸுக்கு போனவர் 45 வயசு, அவர் கைட்ட முடியல, இனிமேல்ட்டு பண்ணும்போது 2 த்ரெட் லூஸாவே பண்ணு அப்படின்னாங்க. உடனே என்ன பண்ண, அதே மாதிரி என்ன பண்ண, 2 த்ரெட்டுங்கிறது கொஞ்சம் பயந்துட்டு என்ன பண்ண, 4 த்ரெட் லூஸா பண்ணிட்டேன். அப்புறம் சுவிட்சை போட்ட உடனே என்ன ஆகுனா, ஒவ்வொரு பார்ட்டா செதறி அந்த பக்கமா விழுந்துச்சு. அப்புறம் அந்த சூப்பர்வைசர் கூப்பிட்டு, நீ ஒரு வேலை செஞ்ச, ஆனா உனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு 4 பேர் தேவைப்படுது, அதனால நீ எந்த வேலையும் செய்யாம அந்த மூலையில உட்காந்துக்க, சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போயிடும். இதான் ஒரு வேலைக்கு 2 வேலை நம்ம சார். நான் பண்ணது டைட் பண்ற வேலை தான். இந்த டைட் பண்ண வேலையில என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே செதறி போயிட்டு நிறைய பொருள் சேதாரம் ஆனதால இப்ப நீ செஞ்ச வேலைக்கு இன்னும் 2 பேர் தேவைப்படுது, அதனால நீ வேலையே செய்யாது சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் என்னன்னா, நம்ம இலக்கு இப்ப இங்கே இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்குது 12வது வீடு. ஆனா அது எதிர்மறையா செயல்படுறது 8வது வீடு. எதிர்மறையான புரியுற மாதிரி சொல்ற மாதிரி இன்னொரு லாங்குவேஜ்ல, இது திருச்சி, இது சென்னை. திருச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம். போன் பண்ணி சொல்றீங்க, நான் விடிகாலம் கிளம்பி 9 மணிக்கு முகூர்த்தத்துக்கு வந்துடுறேன், திருச்சிக்கு சென்னைக்கு 4 மணி நேரத்துல வந்துடலாம், அதனால ரோடு பிரமாதமா இருக்கு, அதனால 9 மணிக்கு வர, வந்த பிறகு தாலி கட்டினா போதும் சொல்லிடுறீங்க. அவனும் சரி ஓகேன்ட்டான். கரெக்டா 5:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வரீங்க, கேக்குறீங்க திருச்சிக்கு போறது எப்படி ரோடுன்னு. ஒருத்தர் சொல்லாரு, நேரா போய் யூ டர்ன் போட்டு ரைட்ல கட் பண்ணி நேரா போங்க, 300 கிலோமீட்டருக்கு அப்புறம் திருச்சி வரணும். நல்ல மெயின் ரோடா இருக்கும் சார், எங்கேயும் திருப்பாதீங்க, 300 கிலோமீட்டருக்கு அப்புறம் கேளுங்க, திருச்சியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ரைட்ல திரும்பத்துக்கு பதிலா லெஃப்ட் திரும்பிட்டீங்க. அது நெல்லூர் தாண்டி போகுது, அதுவும் நேஷனல் ஹைவே தான். அப்ப என்ன ஆகுது, நீங்க திருச்சிக்கு போகாம இருந்தாலும் பரவாயில்ல, போன் பண்ணி சொல்றீங்க நான் வேற ரூட்ல போயிட்டேன்பா அப்படின்னு. இதுதான் 8வது வீடுன்னு அர்த்தம். அது 8வது வீடுங்கிறது ஒரு செயலை சிக்க வைத்து அதில் பிரச்சனை தரக்கூடியதுதான் 8வது வீட்டோட காரகம். ஒரு செயலில் ஈடுபடாமலே இருத்தல் 12வது வீட்டோட காரகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4வது வீடு. 4வது வீடுங்கிறது என்னன்னா, ஒரு செயலில் 30% ஒரு செயலை 30% வரை இயக்கி பிறகு துண்டித்து விடுவது. அப்படின்னா என்னன்னா, நீங்க சென்னையில இருந்து விழுப்புரம் வரைக்கும், அதாவது திண்டிவனம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் உங்களால போக முடியாம போறது 4வது பாவம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை 4, 8, 12 கெடுக்கும். அதுல வந்து 4 என்பது 30% கெடுக்கும், 8, 12 என்பது 100% கெடுக்கும். அதுல 8 என்பது எதிர்மறையா செயல்படுத்தும், 12 என்பது முழுசா கட் பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்து ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு 3, 11வது பாவங்கள் இரட்டிப்பான பலனை தரும் சார். இரட்டிப்பான பலனை தரும். அல்லது 3, 11ஆம் பாவங்கள் 3, 11 சார், 3, 7, 11 இல்ல, 3, 11 தான். 3, 11 தான் இரட்டிப்பான பலனை தரும். அல்லது அந்த பாவத்தை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்து செல்லும். அடுத்த பரிணாமத்துக்கு, அடுத்த பரிணாமத்துக்கு சார். இந்த பரிணாமம்ங்கிறது அப்கிரேடுன்னு எடுத்துக்கலாம். அப்கிரேடு, ரெவல்யூஷன், அடுத்த கட்ட வளர்ச்சி. அப்கிரேடு சொல்றோம் இல்லையா, ரேடியோவுக்கும் டிவிக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, நம்ம சாதாரண தொலைபேசிக்கும் செல்போனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. எது அப்கிரேடு சார்? செல்போன் அப்கிரேட் ஆகுது இல்லையா. அதாவது நம்ம டெலிபோன்ல என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே செல்போன்ல பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வீட்டை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்து செல்வது, அல்லது அந்த விஷயத்துக்கு இரட்டிப்பான பலனை தருவது. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எப்படின்னா, வீடுங்கிறது பணம் சார்.
ரெண்டாவது வீடு பணம். நாலாவது வீடு என்ன சொல்லலாம்? சொத்துன்னு சொல்லலாம். இது பெருசா இது பெருசா சார்? என்ன சார்? சொத்து தான் பெருசா. ஏன்னா இது அதிகமான இதுவா மாறிடும். இந்த பணம் அதிகமாகும் போது அது சொத்தாக மாறிவிடுகிறது. பணம் அதிகமா தானே மூட்டை கட்டி வடிவ வச்சிருப்போமா? ப்ராப்பர்ட்டி தானே வாங்குவோம் நம்ம. இல்ல ரெண்டாவது வீடுங்கிறது என்னன்னா, கரெக்டா ரெண்டாவது வீட்டை நீங்க கரெக்டான டெஃபினேஷன் தெளிவா சொல்றேன்னா, ரெண்டாவது வீடு என்பது வாழ்க்கையின் இதான் ரெண்டாவது கரெக்டான டெஃபினேஷன். இந்த பணம் அப்படிங்கிறது டெஃபினேஷன் என்னன்னா, வாழ்க்கையின் தேவைக்கு உண்டான பணம், தேவைக்கு உள்ள பணம், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பணம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாவத்தோட காரகம். நாலாவது பாவத்தோட காரகம் என்னன்னா, வாழ்க்கையின் தேவைக்கு அதிகமான பணம். ரெண்டுத்துக்கு மீனிங் புரியுதா பாருங்க சார்? ரெண்டும் மீனிங் ஒரே மீனிங்கா அல்லது வெவ்வேறு மீனிங்கா சார்? இதுல நிறைய பணம் எங்க சார்? இங்க இருக்கா இங்க இருக்கா? அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு மூணாவது பாவம். ஏன்னா இந்த வீட்டுக்கு இது மூணாவது பாவம் தானே. போட்டு பாருங்க. இது லக்னம் அப்படின்னா ரெண்டாவது வீடு, மூணாவது வீடு, நாலாவது வீடு தானே போகுது இல்லையா? அப்போ ரெண்டாவது வீடுங்கிறது வாழ்க்கையின் தேவைக்கு உண்டான பணம்ங்கிறது, நாலாவது வீடு வந்து வாழ்க்கையின் தேவைக்கு அதிகமான பணம். தேவைக்கு அதிகமான பணம். இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிய வைக்கணும்னா, ரெண்டாவது வீடு பணம் அப்படின்னா நாலாவது வீடு பணம் ஸ்கொயர். பணம் ஸ்கொயர்னா என்ன சார்? என்னங்க சார்? மடங்கு மடங்கா போடுறது. அடுத்த பரிணாமம் தேவைக்கு அதிகமா ஒரு பாவத்துடைய வலுவை குறிக்கக்கூடியது அந்த பாவத்துக்கு மூணாவது வீடு. அதனாலதான் இந்த ரெண்டாவது வீட்டுக்கு இந்த நாலாவது வீட்டுக்கு என்ன பொருள்னா, ரெண்டாவது வீடுங்கிறது சாதாரண பொருள். ரெண்டாவது வீடுங்கிறது உங்க கையில இருக்கிற மோதிரம், வாட்சு, இந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்கள் என்பது ரெண்டாவது வீடு. நாலாவது வீடுங்கிறது கனமா இருக்குது, அதாவது பொருள் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடு. பொருள் அப்படின்னா ரெண்டாவது வீடு. இந்த பொருள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சுமக்கக்கூடிய பொருள், நம்ம சாதாரண எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடு. நாலாவது வீடுங்கிறது கனமான பொருட்கள். புரியுதா பாருங்க? இந்த டேபிள் இது நம்ம பையில போட்டு போக முடியுமா? இந்த சேர் பையில போட்டு போக முடியுமா? இதெல்லாம் நாலாவது வீடு. நம்ம கையில போடுற மோதிரம், இதை தூக்கிட்டு போறதுக்கு யாருன்னா தேவைப்படுமா? நம்ம கையே தூக்கி வச்சுக்காது. அப்போ இந்த பொருள் என்பது ரெண்டாவது பாவனா, இந்த வீட்டுக்கு மூணாவது வீடுங்கிறது அந்த பாவத்தோட அடுத்த பரிணாமம்னு எடுத்துக்கலாம், அல்லது அந்த பாவத்தை இரட்டிப்பான வகையில் வலு சேர்க்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் தான் ஒவ்வொரு பாவத்துக்கு மூணாவது வீட்டை நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எட்டாவது வீடுனா மரணம், இங்க வருது. ஐந்தாவது வீடுங்கிறது காதல், ஏழாவது வீடு திருமணம். அதாவது இந்த மாதிரி ரிலேட்டடா நீங்க படிச்சீங்கன்னா எதையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, நீங்களே கிரியேட்டிவிட்டி ஆகிடலாம். அதே மாதிரி ஒரு நோயின் பேர்
வீட்டுக்கு உழைப்பெண் பேரு. ஆறாவது வீட்டுக்கு உடல் உழைப்பின் பேர். எட்டாவது வீட்டுக்கு